தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இறைவனின் அருள் பொங்கும் இடங்களில் மிக முக்கிய இடமான அவனுடைய இறை இல்லத்தில் பழமையாக மார்க்க ரீதியான அறிவுரைகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக குழுமிருப்போம். ஆனால் தற்போது நாம் வந்திருப்பதற்கான நோக்கம் மார்க்கத்தோடு சேர்ந்து நம்முடைய கல்வியை எவ்வாறு மேம்படுத்துவது, நம்முடைய எதிர்கால திட்டங்களை கல்வி ரீதியாக எப்படி வடிவமைப்பது என்ற ஒரு இலக்கை எதிர்பார்த்து இந்த சபையில் ஒருவராக குழுமிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போதுமானவன் என்ற பிரார்த்தனை முன்வைத்தவனாக அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் இதற்குமான வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொண்டு நாம் அடுத்த நகர்வுக்கு சென்றால் சரியாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, பொதுவாகவே முத்துப்பேட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அதில் நீங்கள்லாம் பங்கெடுத்திருக்கீங்களா? இதுவா நிகழ்ச்சிக்கெலாம் வந்திருக்கீங்களா? வருவோம். அங்கே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பயான் பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி தானே? பேசுகிறோமோ இல்லையோ இருப்போம், நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்போம். இது வளமையாக நடக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் அப்படி அல்ல. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முத்துப்பேட்டை திமிலத்தெரு மர்கஸ் நிர்வாகி கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கங்க. அப்படி நீங்கள் அவங்க கூப்பிட்டு வந்தது அவங்களுக்கு இதனால் எந்த விதமான, அதாவது இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க உங்களை கூப்பிட்டுருக்காங்க அல்லது யாரோ வீட்டிலேருந்து நம்மளை அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் கல்வியை தீர்மானிப்பதற்கு, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக தான் வந்திருக்கிறீங்க என்பதை முதல்ல வழங்கிக்கணும். இங்கே வந்திருக்கிற இந்த மக்களில் எத்தனை பேர் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? +2 கம்ப்ளீட் பண்ணது எத்தனை பேர்? 1 2 3. 10th கம்ப்ளீட் பண்ணது ஓகே. 9th கம்ப்ளீட் பண்ண பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? 11th. சரி, 9th கீழே எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி 10th +2 தான். வேறு காலேஜ் படித்து முடிச்சவங்க யார் இருக்கீங்களா? 1 2 3. அல்ஹம்துலில்லாஹ். ரைட். என்ன படிக்கிறீங்க? பிகாம், பிபிஏ, சிவில் முடிச்சிருக்கீங்க. 3 பேர் இது பண்ணீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன இயர் நீங்கள்? பிகாம் ஃபைனல் இயரா? நீங்கள் செகண்ட் இயர். அல்ஹம்துலில்லாஹ். பிகாமில் இது ஸ்பெசிஃபிகேஷனோட படிக்கிறீங்களா? காமன் ஜென்ரல் பிகாம். ரைட். இந்த நேரத்தில் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இது மற்ற நிகழ்வுகள் போல் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கல்வி ரீதியான ஒரு இலக்கை அடையணும் என்பதற்காகவும் அடுத்த கட்ட என்னுடைய கல்வி சார்ந்த பாதைகள் எப்படி அமையணும் என்பதற்காக வந்திருக்கிற இந்த சபை எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம 2 பேரும் இங்கே இந்த உரையாடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும், நாங்கள் உங்கள்கிட்ட சில பதில்களை சொல்லணும். சில விஷயங்களை நாங்கள் கேட்போம். எதுக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட தெளிவுபடுறதுக்காக. இப்போ உங்கள்கிட்ட கேட்டோம்ல, என்ன கேட்டோம்? எத்தனை பேர் 10th படிக்கிறீங்க, எத்தனை பேர் +2 படிக்கிறீங்க? அப்படி கேட்டால் தானே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கண்டென்ட் நம்மளால் கொடுக்க முடியும். இதே ஒரு எளிய மார்க்கம்ல அவங்க நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு பயானுக்கு வர்றோம், ஜும்மாவுக்கு வரும்போது நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க, ஏது படிக்கிறீங்களாம் கேட்க மாட்டாங்க. அங்கே ஜும்மா பேசுவாங்க, நம்ம அமைதியாக கேட்கணுன்றது தான் அந்த ரூல். அப்போ அது மாதிரியான நிகழ்வு இது அல்ல. முதல்ல என்ன விளங்கிக்கணும், இந்த சபையை நான் சரியாக பயன்படுத்தும் விதமாக என்ன பண்ணிக்குவேன், என் உள்ளத்தில் இருக்கிற டவுட்ஸை
எங்கிட்ட இருக்கிற சந்தேகத்தை நான் கரெக்டாக கேட்பேன் அப்படின்ற வகையில் நீங்கள் முதல்ல தயாராக இருங்க. மீதம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கோம். அதில் ஆரம்பமாக இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் சில அடிப்படையான விஷயங்களை நாம் விளங்கிக்கணும். இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருக்கிற நமக்கு அல்லாஹ் வந்து நிறைய கட்டளைகளை கொடுத்துருக்குறான். அதில் ரொம்ப முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு அல்லாஹ் சொல்கிற அடிப்படையான காரியம் என்ன? இந்த மக்களை உலகத்துக்கு நான் ஏன் அனுப்பியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வசனம், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன். அப்படின்னா தமிழ் தெரியுமா அதுக்கு? மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் வேறு எதற்கும் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே அல்லாஹ் வணங்குறதுக்கு தான். அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அல்லாஹ் வந்து ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் நம்மளை அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த இலக்கோடு வந்திருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் இலக்கு இல்லாமல் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் உலகத்தில் ஒரு இலக்கு இருக்குது. என்ன இலக்குன்னா, அந்த இலக்கை சரியாக வைத்து நாம் அதை அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகும் என்பதுதான் இலக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு? மற்றவங்க என்னன்னாலும் பேசலாம். அதாவது படிக்கிற காலத்தில் ஒரு இலக்கு வைக்கலாம், நான் இதாகணும் அதாகணும்னு. ஆனால் ஒரு இஸ்லாமியனாக நமக்கு ஒற்றை இலக்கு தான் இருக்கிறது. அது என்ன இலக்கு? ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று என்னது? இன்னைக்கு இப்போ அடிக்கடி வர ட்ரெண்டில் இருக்குல்ல, ரெண்டு பேர் கடையில் தான் போட்டின்னு சொல்லி ஒரு 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 டைலாகை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இல்லை, ரெண்டு விஷயம்தான். ஒன்று சொர்க்கம், ஒன்று நரகம். இதில் எதுக்கு போகணும்? இல்லை பாய், நாங்கள்லாம் அலப்பற கைஸ், வி ஆர் ஜென்ஜி. நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் உள்ளவங்க. எதையும் த்ரில்லாக இருக்கணும், கிக்காக இருக்கணும், அதெல்லாம் இப்போ என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக பாய் நிறைய சொர்க்கத்தை பற்றி கேட்டாச்சு. சொர்க்கத்தில் அதுன்றீங்க இதுன்றீங்க, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவருக்கு இந்த நரகத்தில் என்னதான் இருக்குன்னு பார்த்துப்புட்டு நரகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன? எதை பார்த்தாலும் கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுதா அப்படின்னு கையை இப்படி தூக்கிட்டு இப்போ தான் நம்ம நரகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், நான் உங்களை நரகத்தை சுற்றி காமிக்க போகிறேன். நரகத்தில் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்களா கைஸ்? நான் காலில் ஒரு செருப்பு போட்டிருக்கேன். இந்த செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு? முள்ளு செருப்பு. இதான் நரகத்திலேயே ரொம்ப குறைவான தண்டனை கொடுக்குறதா அல்லாஹ் சொல்கிறான். இப்போ கைஸ் நம்ம அடுத்து ஒன்று போக போகிறோம். இது ஒரு ட்ரிங்க். என்ன ட்ரிங்க்கு? இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெயிலாக இருக்க கொஞ்ச நேரம் தாகத்துக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமேனு ஒரு நல்ல அல்லாவுடைய நல்ல கூல் ட்ரிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே பாய்? ஹாட்டாக இல்லாமல் கூலாக இருக்கணும் அப்படின்றக்காக கொடுக்குறாங்க. இப்போ அங்கே சொர்க்கத்துக்கு போனவொன்னே ஒரு ட்ரிங்க் இருக்கும், நரகத்துக்கு போனால் ஒரு ட்ரிங்க் இருக்கும். இந்த நரகத்துக்கு போனால் உள்ள ட்ரிங்க் எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இந்த இப்போ வெயில் காலத்தில் நமக்கெல்லாம் அந்த வேர்வை பொக்களமாக வரும். அந்த பொக்களத்துலேருந்து ஒன்று வரும், அது என்னது? சீல். அதுதான் ட்ரிங்க்கு கைஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அந்த சீல் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரெண்ட் இப்படி தானே இருக்குது. எதை எடுத்தாலும் ஃபோனை தூக்கிக்கிட்டு இது இப்படி நம்ம என்ன சொல்ல வரோம்னா நரகம் வேணும்னு கேட்போமா? அப்போ இலக்கு என்ன தெளிவாக இருக்கா இல்லையா? இலக்கு எது? நரகமா சொர்க்கமா? சொர்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம உங்கள் இடத்துல சில விஷயங்களை கேட்குறோம். இப்போ அதுலக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள். தம்பி உங்கள் பேர் என்ன? ஆசிஃப்க்கு என்னவா ஆகணும்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உங்கள் இலக்கு என்ன? உட்காந்துட்டே சொல்லுங்கள். ஆசிஃப்க்கு பின்னாடி உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் தான். உங்கள் பேர் பின்னாடியா? ஃபசாம். உங்கள் இலக்கு என்ன? அப்படியே போகிற போக்கில் போயிட்டே இருக்க வேண்டியதான் பாய். இலக்குன்னு நிர்ணயிக்கணுமா என்ன? சரி, இந்த 12th முடித்தவங்க யாரெல்லாம் சொன்னீங்க? தம்பி சொல்லுங்களேன், என்ன பிளான்? இன்ஷா அல்லாஹ் ஏஐ படிக்கணும். சரி, அடுத்து 12th சொல்லுங்கள் தம்பி. சைபர் செக்யூரிட்டி. அடுத்து 12th சைபர் செக்யூரிட்டி. அல்ஹம்துலில்லாஹ். ரைட்டு. 10th முடித்தவங்க பாய் இப்போ கையை உயர்த்தவே மாட்டோம் வேணாங்க. பைலட். ஓகே, வேற? வரவே மாட்டேன். வேற 10th
அப்புறம் 10th தூக்கணும். யாருமே 10th தூக்கமா உங்கள்கிட்ட எதுவுமே இது பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்கிறது தான். ரோபோ சம்மந்தமாக படிங்க, ரோபோட்டிக்ஸ். ஓகே, வேற 10th தம்பி சொல்லுங்கள், தயங்காதீங்க. புரியல. கலெக்டர் வேற 10th வேற 10th சொல்லுங்கள். என்ஜினியர். நீங்கள் IPS 1 2 3 4 5. தம்பி உங்களுக்கு பின்னாடி நீங்கள் தான். என்ன சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? அனஸ் சொல்லுங்கள். பிளான் இல்லை அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தானே வந்திருக்கோம், கிளாரிட்டிக்காக தானே வந்திருக்கோம். நீங்கள் என்ன பிளான் இல்லையா? ரைட்டு. எதுக்கு பிளான் இல்லை? வர்றதுக்கே பிளான் இல்லையா? ரைட்டு. தம்பி அதுக்கு முன்னாடி நீங்கள் சிவில் இன்ஜினியர். இந்த லாஸ்ட்டு நீங்கள் தான் MBBS. அதுக்கு அடுத்தாப்புல டாக்டர். என்ன படிக்கிறீங்க இப்போ என்ன படிக்கிறீங்க? பயாலஜி படிச்சுட்ருக்கீங்க. 12th. ஓகே. என்னது பாய், நான் இந்த விளையாட்டுக்கே வரலன்றீங்களா? என்ன புரியலையே. இப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்க, போகிறீங்க இப்போ. அல்ஹம்துலில்லாஹ். ரைட். வேறு யாரும் பாய் என்கிட்ட கேட்காம விட்டீங்க, எப்படி எல்லாத்தையும் கேட்டு என்கிட்ட கேட்காம விட்டுட்டீங்களே, நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி யார் இருந்தால் என்சி சொல்லிடுங்க. அப்படி யார் இருக்கீங்களா? பாய் நீங்கள் கேட்காம விட்டாலே அதுவே பெரிய ஹெல்ப் எங்களுக்கு. தம்பி சிரிக்கிறீங்க, சொல்லுங்க, சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கள், என்ன பிளான்? உங்களுக்கு பின்னாடி அவர் MBBS. வேறு யாரும் சொல்ல விருப்பமா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம தெளிவாக ஒரு ஹிண்ட்டை கொடுத்து தான் கேட்டோம். இலக்குன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு. சொர்க்கமாக நரகமான சொர்க்கம் போகணும். ஏன் போகணும்? அங்கே தான் நிம்மதியாக இருப்போம், அங்கே போயிடலான்றது தான். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அப்படி ரீவைண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் AI சொன்னீங்க, இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? சைபர் செக்யூரிட்டி, MBBS, சிவில் இன்ஜினியர், அப்புறம் வேறு என்ன டாக்டர், இதெல்லாம் சொன்னீங்களா? இது உங்கள் இலக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது இலக்கானா இது இலக்கு கிடையாது. என்ன பாய் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்க போகிறேன்னு தான் சொல்லியிருக்கீங்க. என்னவா ஆக போகிறேன், இதன் மூலம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லவே இல்லை. சைபர் செக்யூரிட்டின்றது இலக்கா? சைபர் செக்யூரிட்டின்றது படிப்பு. MBBSன்றது இலக்கா? MBBSன்றது படிப்பு. விளங்குதா இல்லையா? நாம் எதை இலக்கு என்பதை கூட தீர்மானிக்கிறதுக்கு முடிவு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கேருந்து பக்கத்தில் எங்கள் அதிராம்பட்டினத்துக்கு காலேஜுக்கு போவீங்களா? அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, இங்கே எல்லாமே பக்கத்தில் காலேஜஸ் இருக்குது. காலையில் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம். ஒரு 8:30 மணிக்கு பஸ்ஸில் எந்த அளவுக்கு இருக்கும்? கூட்டமாக இருக்குமா? பஸ்ஸில் யார் இருப்பா? டிரைவர் இருப்பாங்க. இன்னொருத்தர் யார்? கண்டக்டர். இந்த கண்டக்டரோட வேலை என்ன? டிக்கெட் எடுக்கணும். முன்னாடி இருந்து அந்த கூட்டமுள்ள பஸ்ஸில் பின்னாடி வரா, நம்ம கடைசியில் ஏறி நிற்கிறோம். ஏறி நிற்கிற நம்மள்கிட்ட டிக்கெட் கேட்குறாரு. தம்பி எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கேயா போங்க. பஸ் எங்கே போகுது? பஸ்ஸு பத்துக்கோட்டை வரைக்கும் தான் போகுது, ஆனால் நீங்கள் எங்கேயாவது போங்க இப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? மேலேயும் கீழேயும் பார்ப்பாரா? இவன் கரெக்டாக தான் வந்திருக்கானா, ஆள் சரியில்லையே அப்படின்ட்டு யோசிப்பாரா? இன்றைக்கி நம்ம இலக்குகளே இல்லாமல் நம்ம இருக்கிறோம்ல, பாய் பிளான் இல்லை, என்ன செய்யனே தெரியலை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையினுடைய இலக்குகள் நிர்ணயிக்காமல் இருப்பதும் கூட நமக்கு பெரிய மைனஸ் தான். எங்கே போகணுன்னே தெரியாமல் என்னுடைய பயணம் எப்படி சரியாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி இதை உருவாக்கணும்? என்னுடைய எதிர்காலத்தை அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கட்டமைப்பதற்கான அந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டாமா? எங்கே போகணும்னு தெரியாத ஒரு இலக்கா? இது ஏதோ நம்ம இந்த நிகழ்ச்சிக்காகலாம் சொல்லலை. எல்லாத்தையுமே குர்ஆனின் வழியில் அணுகுவோம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடப்போம்ல. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிற ஒரு வார்த்தை, வலி குல்லி விஜ்ஹத்துன் ஹுவலி முல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கும் ஒரு இலக்கு உள்ளது. ஃபஸ்தபிக்குல் ஹைராத், அந்த முன்னோக்கும் இலக்கு நன்மையை முன்னிறுத்தி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற ஒரு வசனம். நம்ம எங்கேயும் தான் பாடம் படிக்க வேண்டாம், குர்ஆனை பார்த்தாலே பாடம் படிச்சிடலாம். இலக்குகள் இல்லாத ஒரு பயணம் இல்லவே இல்லை.
இலக்குகள் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியாக மார்க்கம் சொல்லுகிற இந்த இலக்கை நாம் ஏன் இன்னும் நிர்ணயிக்கவில்லை? இந்த உலகத்தில் நாம சில நேரங்கள் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நாம இலக்குகளாக நிர்ணயிச்சு அந்த ஷார்ட் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ணணும், அதோட முடிச்சிடறோம்ல, அது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இலக்கு என்பது முடிந்தால் அடுத்த இலக்கு உருவாகும். அந்த இலக்கு முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு அடுத்த இலக்கு உருவாகும். நான் அந்த பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். அந்த இலக்கை அடைவதற்கான என்னுடைய செயல்பாட்டை நான் செய்து கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட இந்த இலக்குகளை நாம் இன்றைக்கு தீர்மானம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சபையில் ஒருவராக அமர்ந்திருக்கிறோம் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த இலக்குகளை எவ்வாறு நாம நிர்ணயிப்பது, அதுதான் பெரிய இதுவே. நாம் நம்மளுடைய இலக்குகளை தீர்மானிக்கிறதுல, இலக்குகளை நிர்ணயம் செய்வதில் நம்மளுடைய முஸ்லீம்களை என்ன மாதிரி எடுக்க போறோம். இந்த இலக்குகளில் இப்போ உங்களுக்கு தேவையான இலக்கு உங்களுடைய கெரியரை செட் பண்றது, நம்முடைய கல்வி எப்படி இருக்கணும், நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமா நம்மளுடைய இன்னைக்கு இந்த இலக்குகளை எதன் மீது அமைக்கணும் என்பதைத்தான் பார்க்க போறோம். அதுல முதல்ல இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் நீங்க பாக்குறீங்களா? தெரியுதா? டிவி தெரியுதா? என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? இங்கிலீஷில் பார்த்தோன்னா தயவு செய்து பாய் இங்கிலீஷ் பாடம் நடத்த போறான்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பிரசன்டேஷனுக்கான உள்ள பாயிண்ட் தான், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்ட்ட சொல்லுவோம். தம்பி கூட சொன்னாப்புல ஆரம்பத்தில், நம்ம முத்துப்பேட்டிலேருந்து போனால் என்ன தெரிய மாட்டேங்குது, என்ன தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் மாற்றிடலாம், இதெல்லாம் மாற்ற முடியாதா? முத்துப்பேட்டைக்குன்னு சொல்லி ஒரு முத்துறதும் குத்திருக்கா? முத்துப்பேட்டையில இருந்து போனால் இங்கிலீஷ் தெரியக்கூடாது அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் என்பது ஒரு மொழி தான், எது கிடையாது, அது பெரிய பாறாங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது கிடையாது. அதுதான் கஷ்டம், இது ஈஸி. ஏன் அப்படின்னா, நாம இன்றைக்கு பிறந்து ஒரு மொழி பேசிட்டு இருக்கிறோம்ல. இப்ப நான் உங்கள்ட்ட பேச உங்களுக்கு புரியுது, நீங்க பேசுறது எனக்கு புரியும்ல. அதுதான் இது கத்துக்கிறது கஷ்டப்பட்டவா இல்லை. ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியாக தெரிஞ்சு வீட்டில் எல்லாரும் பேசுனாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுனாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இலகுவா பேசுறதுக்கான வாய்ப்பு எதுலேருந்து கிடைக்குது? அப்படி பிராக்டிஸ்லேருந்து கிடைக்கும். அதுதான் இது. இந்த இங்கிலீஷையும் பிராக்டிஸ் மூலமாக கற்றுக்க முடியும், அதுக்கும் நீங்கள் இலக்கு வைக்கலாம். அப்போ இந்த விஷயத்தில் இப்போ நம்ம இந்த பிரசன்டேஷனில் சொல்கிற முதல்ல விஷயம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எப்படி? நமக்கு முதல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அல்லாஹ்வுடைய அருளால். அல்லாஹ் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்கில் செட்டை, ஒரு அறிவு திறனை கொடுத்துருப்பான். அடிக்கடி குர்ஆனில் திரும்ப திரும்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பான். வானங்களை பாருங்க, ஒரு ஒரு பில்டிங்க்கு இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா நல்லா பாருங்க, 1 2 3 ஒரு 8 தூண் கிட்ட இருக்கு. இந்த தூண் இல்லைன்னா இந்த ஷீட்டால் இருக்கு நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை பாருங்க, ஏதாவது இடையில தூண் இருக்கிறதா? எந்த தூணுமே இல்லை. நீங்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லும் போது சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, அறிவுடையவர் சிந்திக்க வேண்டாமான்னு சொல்லி அடிக்கடி இந்த சிந்தித்தல் குறித்த ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அப்படியா? நம்மை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முதல்ல தயாராகணும். எப்படி அப்படின்னா, முதல்ல என்னுடைய கெப்பாசிட்டி என்னவாக இருக்கிறது, நான் போகிற பாதை சரியான பாதையில் பயணிக்கிறோன்னா, நான் செய்கிற காரியங்கள் முதல்ல இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டும், அதே போல என்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய அம்மா அப்பாவை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறதுக்கு என்னுடைய திட்டங்கள் இருக்கிறதா என்பதை நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்ப்பதில் கிடைக்கிற பதில் தான் அது. அப்படி பதிலை நம்ம பெற்றுட்டோம்னா அதை செய்வதற்கு இந்த உலகத்தில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதான் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன படிப்புகள் மட்டும் தான் இப்போ உள்ள படிப்பானா கிடையாது, இதை தாண்டி ஏராளமான படிப்புகள் இருக்கிறது. அடுத்ததா அந்த ஒரு படிப்பை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த படிப்பை அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த துறையில என்னை நானே மேம்படுத்திக் கொள்வது என்ன, எப்படி என்பதைத்தான் இந்த டெவலப்பிங் ஸ்கில்னு அடுத்த இதில் பார்ப்பீங்க. அந்த டெவலப்பிங் ஸ்கில் உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு அதுல நீங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு துறையின் வகையில நீங்க போறதுக்கான உங்களுடைய அடுத்த கட்ட கட்டமைப்பை சரி செய்வதுதான் பில்டிங் ஃபுல்ஃபில்லிங் கேரியர். உங்களை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு நான் என்னெல்லாம் செஞ்சா கரெக்டா இருக்கும் என்பதை உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல எதை நான் எடுக்கும்போது என்னுடைய நாலேஜும் என்னுடைய அறிவுத்திறனும் மேம்படும் என்பதை நீங்க அது குறித்து யோசிப்பீங்க. அது குறித்து யோசிக்கும் போது அடுத்த கட்டமா இதுல
எதை நான் ஃபைனலாக சூஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அதிலே என்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்கிற அந்த பாதையை முதலில் நாம் இன்னைக்கு உருவாக்க வேண்டும். இங்க சொல்லும் போது சில பேர் சொன்னீங்க MBBS சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. இதுக்கு ஏன் சொன்னீங்கன்ற ஒரு காரணத்தை உங்களிடத்தில் நீங்க வச்சிருக்கலாம். அதே மாதிரி எதுவுமே சொல்லாம இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏன் எதுவுமே சொல்ல வரலன்னா நீங்கள் இது குறித்த எந்த சிந்தனைகளையும் உங்கள் உள்ளத்தில் ஓட்டவே இல்லை. உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன இல்லை, ஒரு பெருசா ஒரு ஹோப்பே இல்லை, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு கல்வியில் இந்த இஸ்லாமியர்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கு என்பதை நீங்க விளங்கி இருக்கீங்களா இல்லையான்றது தெரியல. ஆரம்பத்தில் கூட தம்பி சொல்லும்போது நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்ம படிக்க வைக்கிற நம்ம அம்மா அப்பா எப்படி படிக்க வைக்கிறாங்க? இல்ல எல்லாருமே காசு உள்ள மக்களா இருப்பாங்களா? இல்ல. நம் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பெரிய பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க, பெரிய அப்ராட்ல இருந்து நிறைய காசு அமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய மக்கள் என்ன பண்றாங்க? அந்த மாதிரிலாம் இல்லை, பொருளாதாரத்தில் வீக்காக தான் இருக்கிறாங்க. படிக்க வைக்கும் போது என்ன சொல்லி படிக்க வைப்பாங்க தெரியுமா? அதிகமாக மக்கள் படிக்க வைக்க நம்மளுடைய தாய் தந்தையர் படிக்கும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இது பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லி படிக்க வைப்பாங்க? நாங்க தான் படிக்கல, நான் உங்களை படிக்க வைக்கிறதுக்கான காரணமே நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தான். நல்லா பாருங்க, அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆனா நான் கஷ்டப்படுறதுக்காக என் பிள்ளை கஷ்டப்படணுமா? இல்லை, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த தாய் தந்தையருக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் என்ன? நாம் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க போறது என்னது? வேதனையும் வருத்தமுமா அல்லது சுகமும் மகிழ்ச்சியுமா? அதை நாம தான் அல்லாஹ்வுடைய டிசைட் பண்ண போறோம். இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறோம்னு சிந்தனையில இல்லைன்னு சொல்றோம்ல. உங்களுக்கு உங்க தாய் தந்தையை பற்றியான அன்பும் பாசம் அவர்கள் மீது இருக்கிறதா? அவங்க மீது பற்று இருக்கிறதா? அவர்கள் நல்லபடியாக வச்சுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறதா? அப்படி எண்ணம் இருந்தால் இப்ப ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் அவர்கள் நல்ல வைத்து காப்பாற்றுவதற்கு என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்வேன், அதற்கான திட்டத்தில் என்னை நானே ஈடுபடுத்திக் கொள்வேன், அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன நானே பயன்படுத்திக் கொள்வேன் என்பதை இந்த சபையிலிருந்து போகும்போது நீங்க முடிவு பண்ணுங்க. அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நமக்கு அப்படி ஒரு விஷயத்தை இது பண்ணுவான். அப்ப இந்த நோய் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த முதல்ல சொன்னும் போது உங்களை நீங்களே சரி பார்க்கறதுக்கு நீங்க எதுல, அதாவது எப்பவுமே ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றோம்னா அந்த இலக்கை எப்படி இது பண்ணணும்னா எதுல நீங்க முதல்ல கரெக்டா இருக்கிறீங்க அந்த விஷயம். எதை உங்களுடைய பேஷனாக எதை செய்தால் நான் ரொம்ப என்னுடைய உள்ள மகிழ்ச்சி கொள்ளுது அப்படின்ற அந்த பேஷன். அடுத்ததா அதுக்கான இந்த உலகத்தில் உள்ள வாய்ப்புகள் என்ன என்பதை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக உங்களால் அல்லாஹ்வுடைய அருளால் உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வைத்து நம்மளுடைய நகர்வுகளை அல்லாஹ்வுடைய அருளால் நற்பாதைகளை நம்மால் கொண்டு சேர்க்க முடியும் என்பதைத்தான் விளங்க வேண்டும். இதுல இந்த இஸ்லாமிய சமூகத்தை பத்தி இன்னும் கூடுதலா நம்ம விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகத்தை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்து, அதாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம்னா சிறுபான்மை மக்கள் தான். அதிகமான மக்கள் மற்ற தோழமை அதாவது மாற்று மத நண்பர்களாக இருந்தாலும் நாம் அவர்களோடு தான் இந்த நாட்டில் வாழுகிற நமக்கு சில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. நம்மால் சில விஷயங்களை மற்றவர்கள் போல பயன்படுத்திக் கொள்வதிலும் உபயோகிப்பதிலும் ஏராளமான சிக்கல்கள் எழுகின்றன. பின்னாடி ஒரு நம்ம டேட்டா ஒன்று காமிப்போம், அந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் இருக்கிற நம்ம இன்றைக்கு கல்வியில எப்படி இருக்கோம்னு நினைக்கிறோம்? நல்லபடியா இருக்கிறோமா? நல்லா படிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, மக்கள் பெரிய ஆட்கள் சொல்லுங்களேன். நம்ம இந்த சமூகம் நல்லா படிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. மாணவர்கள் சொல்லுங்க, நம்ம சமூகம் இப்ப நல்லா படிக்குதா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் படிக்க தானே செய்றீங்க. உங்க செட்ல படிக்காத ஆட்கள் யாரும் இருக்காங்களா? ஓரளவு உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறோம், ஓரளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதை சரியான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதுக்கு உதாரணம் இந்த ஊரா கூட இருக்கலாம். அதாவது இந்த ஊர்ல இந்த ஊர் இல்லை, இந்த ஊரில் உள்ள நிகழ்வுகள் கூட சில உதாரணமா நம்மளால சொல்ல முடியும். இன்றைக்கு அடிப்படையாக கல்வி கொடுக்கணும்ன்றது எல்லாரும் மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா படிக்க தான் போகணும். இன்னைக்கு அஞ்சு படிக்கிற ஒரு பையனை 5 முடிச்சதுக்கு அப்புறம் எப்பா நீ வேலைக்கு போன்னு சொல்ற வீடுகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருளால் எல்லாம் அதை மாத்திட்டான். 5th முடிஞ்சிருச்சு, அடுத்து 10th முடிச்சதுக்கு பிறகு
12th தான் படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கிறாங்க. வழக்கமாக 7th 8th 9th அப்புறம் 10th படிப்பாங்க. 10th அப்புறம் அடுத்து என்ன போகணும்? +1 +2 போகணும். +2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன போகணும்? காலேஜுக்கு போகணும். இது நடக்குதானா? இன்னைக்கு பிரதானமாக நடந்துருச்சு. ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறோமா? போகிறோம். அதுக்கான வாய்ப்புகளை தேடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறோம். அப்படி தானே இருக்குது. எந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த கிடைச்ச வாய்ப்பை நம்மளுடைய அந்த அந்த நேரத்தில் என்னவா இருக்கிறதோ அதை மட்டும் வச்சு பயன்படுத்தி நம்மளுடைய காலத்தை ஓட்டுகிற ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ இங்கே உள்ள ட்ரெண்டிங்கை சொல்லுங்கள், ஊர் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மக்கள் எங்கே போகிறாங்க? எங்கே? வெளிநாடு. இது இன்னைக்கு எழுதப்படாத ரூல் தானே. முத்துப்பேட்டை பக்கத்தில் அதிராம்பட்டினம், அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையா, வேற எந்த அதிகமான முஸ்லீம் பாப்புலேஷன் உள்ள ஊரில் வேற என்ன இருக்கு? மதுக்கூர், வேற நாச்சிக்குளம், கூத்தாநல்லூர். இது இங்கே. அப்படி கொஞ்சம் அடுத்த மாவட்டத்துக்கு வாங்க. தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டா ராஜகிரி, பண்டாரவாடை, அப்புறம் கும்பகோணம், பாபநாசம், அம்மாபடி. இதெல்லாம் எதுக்கு ஸ்பெஷல்? வெளிநாடு போகிறதுல ஸ்பெஷல். இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் சவுத்தில் வாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் காய்பண்டம்னு ஒரு ஊர் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் மேலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தூத்துக்குடியில் இன்னொரு 6ஆம் மன்னன் ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் லாஸ்ட்டில் கன்னியாகுமரி போனால் ராம்நாடு. அப்படியே இப்படி மொத்தமாக தூக்கிக்க வேண்டிதான். ராம்நாடை ஃபுல்லாகவே தூக்கிற வேண்டிதான். ராம்நாடு ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டிதான். கன்னியாகுமரி மாவட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம். எதுக்கு ஸ்பெஷல்? திருநெல்வேலி அல்வா ஸ்பெஷல், தூத்துக்குடி மக்குன்னு ஸ்பெஷல் மாதிரி இந்த முஸ்லீம் ஊர்கள்லாம் எதுக்கு ஸ்பெஷல்? வெளிநாடு போகிறதுல ஸ்பெஷல். வெளிநாடு போனாதான் என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும். சம்பளம் கிடைக்கல, அடுத்து இப்போ பொண்ணு கிடைக்கும். ஒரே ஒரு டைமாவது என்ன குத்தப்பட்டிருக்கணும்? வீசா குத்தப்பட்டிருக்க வேண்டும். 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க வேண்டும். இன்னைக்கு வேலை கூட கிடைச்சிடும், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சில ஊர்களில். கண்டிப்பாக ஒரு முறையாவது எங்கே போயிட்டு வந்திருக்கணும்? உம்ரா போயிட்டு வந்திருக்கணும். ஒரு முறையாவது ஹஜ்ஜு போயிட்டு வந்திருக்கணும். ரூல் போட்டால் கூட எப்பா நன்மையை தானப்பா கேட்குறாங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் என்ன, ஒரு முறையாவது வேலைக்கு போயிட்டு வந்திருக்கணும். என்ன வேலை? அது என்ன வேலையாக இருந்தாலும் ஓகே தான். டிரைவர் ஓகே, ஒட்டகம் வைக்கிறது ஓகே, வேற ஏதாவது ஷாப்பிங், அதாவது இந்த இது அது பேர் என்ன, குடவுனில் இன்சார்ஜாக இருப்பாங்க. படித்தது இன்ஜினியர், குடவுனில் இன்சார்ஜாக இருக்காங்க. படித்தது பிகாம், ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்டோருக்கு கேஷியராக இருக்கிறாங்க. அதாவது படித்த படிப்புக்கும் இங்கே பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்கே போயிருக்கணும்? ஃபாரின் போயிருக்கணும். இப்படித்தானே இன்னைக்கு நம்மளுடைய காலங்கள் போகுது. நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்ன்ற இந்த இது எதற்காக செய்கிறோம்? நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை ஈட்டணும் என்பதற்காக தானே. 12th படிக்கிறோம், 12th முடிச்சு காலேஜ் போகிறோம். காலேஜ் முடிச்சு அடுத்து எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். எதுக்கு போகணும்? சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கணும்? ஏன் தம்பி சம்பாதிக்கணும்? சம்பாதித்தாம வீட்டில் சோறு போடுவாங்க, அவ்வளோதான் அடித்து பற்றிடுவாங்க. அப்படியா? ஏன் சம்பாதிக்கணும்? சொல்லுங்களேன் தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். ஏன் சம்பாதிக்கணும்? எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்யணும், அதுக்காகவா? எதுக்கு? ஏன் சம்பாதிக்கணும்? ஐடியா இல்லையா அதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, ஏன் சம்பாதிக்கணும்? லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஓகே, வேற அடுத்து எப்படி வேலைக்கு போகணும்? அடுத்த வருஷம் சொல்லிடுங்க. எதுக்கு சம்பாதிக்கணும்? ஏன் சம்பாதிக்கணும் தம்பி? அதாவது இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா, அல்லது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையா? ஏன்னா கேள்விக்கு பதில் தெரியலன்னா இன்னைக்கு நம்ம எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, முத்துப்பேட்டையில் பெரிய விஷயம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு போல அப்படின்னு. இல்லை பாய், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அமைதியாக இருக்கீங்களான்னு தெரியல. எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் சம்பாதிக்கணும்னா தம்பி சொன்ன மாதிரி செட்டில் ஆகணும். அடுத்த கட்டமாக நம்மளுடைய ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் நாட்டத்தால் நம்ம செய்கிற சம்பாத்தியத்தின் மூலமாக தான் கிடைக்குமே தவிர
நமக்கு வந்து எப்படி இது வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால அல்லாஹ் சில விஷயத்த சொல்கிறான். நாம் வந்து உங்களுக்கு உணவளிக்கிறோம், நீங்கள் எங்கே இருந்தாலும் உணவளிச்சிடணும். ஆனால் அதுக்கு முயற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த முயற்சியை செய்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த முயற்சிக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? நம்மளுடைய இங்கே இந்த உலகத்தில் சில விஷயங்களை செய்ததன் மூலமாக தான் சம்பாத்தியம், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நமக்கான கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்மளுடைய நகர்வுகள்லாம் எப்படி அமைஞ்சிருதுன்னு சொன்னால், ரொம்ப குறுகிய சிந்தனையோட 10th படிக்கணும், 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும், அதுக்கப்புறம் எங்கே போயிடணும், ஃபாரின் போயிடணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஸ்மால் மைண்ட் செட்டில் நம்முடைய நகர்வுகள் இருக்கிறது. இது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதுமானதா அல்லது இந்த இலக்கு சரியானதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். உண்மையில் நிறைய வாய்ப்புகளை கொட்டி கிடக்குது. அவன் முதலே சொன்னோம், இந்த படிக்கிறது எதற்காகன்னா சம்பாதிப்பதற்காக. எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா ஆளுக்கால ஒரு விஷயம் சொல்லுவோமா? சரி, இப்போ தம்பி சில சகோதரர் புதுசாக வந்தீங்களா, சொல்லுங்கள் எவ்வளோ பாய் சம்பாதிக்கணும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாய் பிரதர் சொல்லுங்கள். நிறையாக்கு ஏதாவது தொகை இருக்கா? இல்லை, ரைட்டு. நீங்கள் உட்காந்துட்டாலும் சொல்லுங்கள். நிறையா தான். இப்போ பாருங்கள், அப்படி நிறையா தான் எல்லோரும் வரும். நீங்கள் நிறைய ஆரம்பிச்சு விட்ருக்கீங்க, நிறைய வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்களேன். இப்போ பின்னாடி இருக்கிற சகோதரர்கள், ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து எப்போவுமே பின்னாடி தான். அதுதான் சொல்லுங்கள் தம்பி, உட்காந்துட்டே சொல்லுங்கள். எவ்வளோ சம்பாதிச்சா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேட்கல, மைக் வேணுமா? நயீம் பாய் சொல்லுங்கள், எவ்வளோ சம்பாதிக்கணும்? தேவையை பொறுத்து இது பண்ணணும். சரி, பெற்றோர்கள்ட்ட கேட்போம், எவ்வளோ பாய் சம்பாதிக்கணும்? பாய் சொல்லுங்களேன். வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. சரி, வேற வேற யாராவது பாய் சொல்லுங்களேன், எவ்வளோ சம்பாதிக்கணும்? நம்ம பிள்ளைகள் நம்ம அல்லாவுடைய எல்லாம் சம்பாதிச்சு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாமே இப்போ அவங்களுக்காக தானே ஒரு மைண்ட் செட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ சம்பாதிக்கணும்? பெரிய நிறைய இருக்கா? ஜீரோக்கள் போய்கிட்டே இருக்குதா? சொல்லுங்களேன், எவ்வளோ சம்பாதிக்கணும்? எப்போதும் தேவையில்ல தான். ஒரு ஓடை நிறைய தங்க இருந்தாலும் அடுத்த ஓடை கேட்பான் அவன். அதனால் இப்படிலாம் சொல்லி நான் அப்படியே ஷார்ட் பண்ண விரும்பலை அப்படின்றாப்புல. சரி, தேவைப்படுது. அதான் 10,000ன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சில பேர் 20,000 சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சில பேர் 50,000 சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு போதுமானது இல்லை, அவங்களுடைய இலக்காக இருக்கும். சில பேர் 1 லட்சம் சொல்லுவாங்க. இது எல்லாம் எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு 2 லட்சமும் சில பேர் சம்பாதிக்கிறவங்க இதெல்லாம் செய்வாங்க. இது எல்லாமே அதாவது ஆரம்பத்தில் சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அதிகம் சம்பாதிக்கிற வழியை தானே தேடுவோம். ஒரு இன்டர்வியூக்கு போயாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, இன்டர்வியூ போயாச்சு, ஒரு கம்பெனியில் 10,000 ரூபா, இன்னொரு கம்பெனியில் 20,000 ரூபா. எதை சூஸ் பண்ணுவோம்? டெஃபினட்டாக 20,000 ரூபா சூஸ் பண்ணுவோம். அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், யோசிச்சு பார்ப்போம். 10,000 ரூபா கூட கிடைக்கல, கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதான் ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் மைண்ட் செட்டு. உண்மைதான். அப்போ 20,000க்கு அப்புறம் ஒரு 6 மாதத்தில் 50,000க்கு ஒரு ஆஃபர் வருது, வேணான்னு சொல்லுவோமா? ஓகே பண்ணியாச்சு, 50,000 வந்தாச்சு. அடுத்த ஒரு வருஷத்தில் 1 லட்சமா இன்னொரு கம்பெனியில் ஆஃபர் கொடுக்குறாங்க, போவோமா போக மாட்டோமா? 1 லட்சம் 2 லட்சம் ஆகுது, இன்னொரு கம்பெனியில் கூப்பிட்றாங்க, 5 லட்சத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்றாங்க, போக மாட்டோமா? போய்கிட்டே தான் இருக்கணுன்றது டோட்டலாக ஒரே ஒரு பேசிக் மைண்ட் செட். என்னன்னா அதிகமாக சம்பாதிக்கணும். அதிகமாக சம்பாதிக்கான வழி என்ன? வழியாக இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கிற விஷயம் என்னது? ஆனால் உடனே எங்கே போயிடுறது? வெளிநாடு போனால் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு மெயின் செட்டில் இருக்கும். ஆனால் இது மட்டும் இல்லை, நிறைய வாய்ப்புகள் இந்த உள்நாட்டிலே இருக்கு. இன்னைக்கு அதில் ஒரு விஷயத்தை தான், அந்த மாற்று வழி என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிற அரசு துறையில் இருக்கிற அரசு தேர்வுகளும் அரசு சார்ந்த அந்த நிறுவனங்களில் நாம் செய்கிற பணிபுரிகிற அந்த விஷயங்கள் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். அதில் ஒரே ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளாக நாம் எடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் சொல்கிற ஐஏஎஸ் கலெக்டர். இங்கே கூட 2 பேர் கலெக்டர் சொன்னீங்களா? யார் கலெக்டர்? ஐஏஎஸ் சொன்னீங்களே, ஒன்று. இன்னொன்று ஒரு கலெக்டர் தான் இருக்கீங்க, இன்னொரு கலெக்டர். முத்துப்பேட்டைக்கெல்லாம் பெரிய ஊர், ஒன்று பத்தாது, கூட 2 கலெக்டர் உருவாகலாம்.
சரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு உருவாகிறாங்களான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த ஒரு கலெக்டர், அதாவது அல்லாவுடைய அருளால் முத்துப்பேட்டையில் இருக்கிறோம், எல்லாரும் ஃபாரினுக்கு போகிறோன்னு நினச்சாலும் இல்லை பாய், நான் இந்த அரசு அதிகாரத்தில் என்னுடைய பங்களிப்பை செலுத்தணும், இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்ன்ற நோக்கத்தில் ஒருத்தர் IAS படித்து முடிச்சிட்டார். படித்து முடித்தா அவருக்கான முதல்ல என்ன செய்வாங்கன்னா, படித்து முடித்த ஒன்றெல்லாம் வேலைக்கு கிடையாது, முதல்ல ட்ரைனிங் பீரியட்னு போடுவாங்க. எங்கே அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா நம்ம ஊரில். இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலேருந்து நம்மளை தற்காக்கணும்னு சொன்னால் எந்த ஏரியாவுக்கு போனால் தற்காத்துக்கலாம்னு நினைப்போம்? ஊட்டி. முதல் ஆப்ஷன் ஊட்டி, ரெண்டாவது ஆப்ஷன் கொடைக்கானல். எப்படி இந்த ஊட்டியும் கொடைக்கானலுமோ இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு ஏரியா தான் உத்தரகாண்டில் இருக்கிற முசோரி அப்படின்ற ஒரு பிளேஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படி இமயமலையோடைய அப்படி கொஞ்சம் பேக்வார்டில் அதோடைய கீழே இருக்கிற ஒரு ஏரியா, கடுமையான கூல் பிரதேசம், மலை பிரதேசம். இந்த பிரதேசத்தில் தான் என்னது, IAS படித்து முடித்தவங்களுக்கான ட்ரைனிங்கே அங்கே தான் நடக்கும். சரி, ட்ரைனிங் நடக்குது இல்லை, வழக்கமாக இங்கே நாம் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் காசு இல்லையா? காசு. ஒரு டைப் ரைட்டிங் படிக்கிறோம், காசு இல்லையா? நம்ம ஸ்கூலில் படித்தது போக அல்லது காலேஜில் படித்தது போக என்ன எக்ஸ்ட்ரா படித்தாலும் அது காசு உண்டான்னா கண்டிப்பாக காசு உண்டு. ஆனால் இந்த IAS படித்து முடித்தவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் எந்த காசும் நாம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நமக்கு காசு தருவாங்க. ஏன் நீ IAS எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, அந்த காரணத்திற்காக அவங்க நமக்கு என்ன தராங்க, பொருளாதாரத்தை தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் எப்படி இந்த IAS படித்து முடித்தவருக்கு இந்த இதில் எவ்வளவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஒரு ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படின்னா 45,000 ரூபா சேலரி வருஷத்துக்கா, மாதத்துக்கு. இன்றைக்கு பிகாமு, BBA, பிடெக்கு, BE, இன்னும் நீங்கள் என்ன டிகிரிலாம் சொல்லணுமோ சொல்லுங்கள், அந்த டிகிரி படித்தா கூட பிகினிங் சேலரி 20லேருந்து 25 ரூபாய்க்கு தாண்டாது சில சேலரி. 1-2 ஜாப் வேணால் நல்ல பெரிய கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்றதுனால ஒரு 40,000 தான். ஆனால் நீங்கள் IAS படித்து முடித்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் 45,000 ரூபாவை உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக, ஊதியமாக கவர்மெண்ட்டை உங்களுக்கு தரும். எப்பா நீ IAS ஆக போகிறப்பா, அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு 45,000 ரூபா தரோன்னு. 2 வருஷம் ட்ரைனிங் பீரியடு. சும்மா ட்ரைனிங் ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கிற மக்கப் பண்ணிக்கிற அந்த ட்ரைனிங் கிடையாது. ஸ்விம்மிங்கு, ட்ரெக்கிங்கு, அதாவது ஒரு தனி மனிதனாக ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணுற பேர் தான் என்ன யார் அவர், மாவட்ட ஆட்சியர். அவர் பேர் சொல்லப்போனால் ஒரு குட்டி சிஎம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பார். PM என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர், பிரதமர் என்ன பண்ணுவாங்க, நாட்டை நிர்வகிப்பாங்க. ஒரு மாவட்டத்தை நிர்வகிப்பது யார் என்று சொன்னால் MLAக்கள் கிடையாது, MPக்கள் கிடையாது, கவுன்சிலர்கள் கிடையாது. அவங்க அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அவங்களுடைய தாக்கம் இருக்குமே தவிர அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிக்கும் அதிகாரம் படைத்த ஒரே நபர் அல்லாஹ் நாடினால் அவர் ஒரு சைன் போட்டால் இமீடியட்டாக எந்த விஷயத்தினாலும் சாங்ஷன் பண்ண முடியும். நமக்கு பல காலமாக சில கோரிக்கையில் ஜமாத் சார்பாக வச்சுருப்போம், இந்த முத்துப்பேட்டையிலேயே ஏதோ ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா கலெக்டர் ஒரு சைன் போட்டிருந்தா அந்த விஷயத்தை ஈஸியாக நடத்திடலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள அவருக்கு இந்த அதான் அவர் தான் என்னவா இருப்பார், அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருப்பார். அப்படிப்பட்ட அவர் அவ்வளோ ஒரு ஸ்கில்லாக உருவாகணும்ல, அவ்வளோ ஒரு டேலண்டடாக உருவாகணும்ல. எந்த அளவுக்கு செய்வாங்கன்னா, அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி போக முடியாத ஏரியாக்களுக்கெல்லாம் இந்த IAS கலெக்டர் ட்ரைனிங் பீரியடில் போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமத்துக்கு தேவையான விஷயத்தை, இந்த கிராமத்தை மேம்படுத்துகிற விஷயத்தை ஒரு தனி மனிதனாக நம்மளை என்ன பண்ண சொல்லுவாங்க, ட்ரெயின் பண்ண வைப்பாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி அந்த கிராமத்தை உயர்த்துகிற சில வேலைகளை செய்ய வைப்பாங்க. அப்படியாக ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, நம்மளை போஸ்டிங்கில் போடுவாங்க. போஸ்டிங்கில் போடும்போது என்ன அதாவது நேராக மாவட்ட ஆட்சியராக வரமாட்டோம், துணை ஆட்சியராகவோ அல்லது சப் ரிஜிஸ்டராகவோ அல்லது அடுத்தடுத்த போஸ்டிங்கில் சில போஸ்டிங் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லி இருக்கு, அந்த போஸ்டிங்லாம் போடுவாங்க. போடும்போது என்ன சேலரி தருவாங்க, 56,000 ரூபால இருந்து மினிமம். நம்மளோட சேலரி எப்படி கிராஜுவலாக ஹை ஆகி 2,50,000 வரைக்கும் உயரும். யாருக்கு கலெக்டர் முடிச்சவருக்கு. அவருக்கு எத்தனை வயசு தேவை இருக்கலாம், ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு வருஷத்துலேயும் முடிச்சிருந்தா 22 வயசுல கூட கலெக்டர் ஆகலாம். இதுல இருந்து நாம முடிக்கிறது தான் இருக்கு. அல்லாஹ் நாடினால் ஒரு வருஷத்துக்கா ஒரு மாசத்துக்கு அந்த சம்பளம்
ஒரு மாசத்துக்கு 2,50,000 ரூபா, ஒரு மாசத்துக்கு மினிமம் 56,000 ரூபா. இந்த சம்பளம் போதுமா பாய்? போதுமா? போதுமானதாக இருக்குமா? நம்ம சொல்றோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். இந்த காலத்தில் 35,000 இருக்கும்னு நானா சொன்னாங்க. அந்த அந்த இதெல்லாம் இது வந்து மேனேஜ் பண்ணிடுமானா ஈஸியாக மேனேஜ் பண்ணி அல்லாவுடைய இருந்தால். ஆனால் இந்த பாயிண்ட் இதோட முடியல. இதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடு இருக்கு பாருங்க. யார் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பு இருக்கிறாரோ அவருக்கு என்ன கொடுத்துருவாங்க? அதில் என்ன போட்டிருக்கு? ஆட்சியர் பங்களா. இந்த ஊரில் பங்களா வீடுன்னு ஒன்று காமிப்பாங்க. பங்களா வீடுனா அது இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா அது கட்டி 100 வருஷம் இருக்கும். பங்களா வீடுன்றது ஒரு அடையாளத்துக்கு வச்சிருப்பாங்க. இந்த பங்களான்றது அடையாளம் கிடையாது. இது காலம் காலமாக பராமரிக்கப்படுற ஒரு பிளேஸ். இந்த இடத்துல யார் திரும்ப வச்சிருந்தாங்க? இதுக்கு முன்னாடி 1947க்கு முன் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வசிப்பிடமாக வச்சிருந்த இடம். அங்க இருந்து நேரம் வந்து அவன் நம்மள மாதிரி வாழ்ந்தவன் கிடையாது. இல்லை, அவன் ஹைஃபையா தான் அங்கே லண்டன்லேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் இங்கே வரும்போது தனக்கு ஏத்தார் போல இந்த நாடும் இந்த நாடுடைய ஏற்பாடுகள் இருக்கணும்னு அவனுக்காக கட்டப்பட்ட ஏரியாக்கள் தான் இந்த மாதிரி பங்களா. இந்த பங்களா தான் யாருக்கு கொடுக்கப்படும்? ஐஏஎஸ் இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டா அதோட முடியுதான்னா இல்லை. இவ்வளோ பெரிய பங்களா கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் பாருங்க. நமக்கு வெறும் மரம் தான் தெரியுது. அதில் இன்னும் போகணும். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனாதான் என்ன வரும்? வாசல் வரும். அப்போ 2 பக்கம் என்ன இருக்கும்? 2 பக்கம் என்ன இருக்கும்? தோட்டம் இருக்கும். அப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கும் பாருங்க அடுத்த கட்டமா இந்த வீடு போக நமக்கு ஒரு சொகுசு கார் ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு வெள்ளை கலரில் டொயோட்டாவில் என்ன கொடுப்பாங்க? இன்னோவா நல்ல அப்கிரேடட் மாடலில் ஒன்று கொடுத்துருவாங்க. பாய், கார்லாம் கொடுக்கறது சரிதான், எனக்கு தான் டிரைவிங்கே வராத அப்படின்னா கவலைப்படாதீங்க. காருக்கு சேர்த்து என்ன கொடுத்துருவாங்க? டிரைவர் கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து இந்த இவ்வளோ பெரிய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தோட்டக்காரர். அதுக்கப்புறம் நமக்குன்னு பர்சனல் செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பாங்க, பிஏன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுபோக இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி போலீஸே இருப்பாங்க. அதுபோக இவ்வளோ பெரிய இடத்துக்கு தேவையான மின்சாரம்னு தேவையில்லை, கரண்ட் தேவையில்லை, கரண்ட் ஃப்ரீ. தண்ணி அந்த அங்கே உள்ள வர்ற தண்ணி ஃப்ரீ. நமக்கு அதாவது எது இருக்குமோ இல்லையோ மொபைல் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி மொபைல் அது கொடுத்துருவாங்க. மொபைலுக்கு பில்லும் சேர்த்தே கட்டிடுவாங்க. அதுபோக மருத்துவம், நமக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நமக்கும் மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்துக்கும் சேர்ந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீ. அப்புறம் நம்மளுடைய ஐஏஎஸ் உடைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கான கல்வி ஃப்ரீ. அடுத்து உள்நாடு பயணம், வெளிநாடு பயணம். வெளிநாட்டுக்கு 5 முறை ஒரு ஐஏஎஸ்ஸால பயணம் பண்ண முடியும். ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சா 5 முறை கல்வி சார்ந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிக்கலாம். உள்நாட்டில் அவர் பயணம் பண்ணுறதுக்கு இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம். இது போக 57 இல்லை 58 வயசில் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னு சொன்னால் பென்ஷன் கிடைக்கும். ஒரு சேலரியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. அதுவே இன்றைக்கு பல நபர்களால் வாங்க முடியாத ஒரு காசாக இருக்கும். அவ்வளோ பெரிய சம்பளம், அவ்வளோ பெரிய பென்ஷன். ஏன்னா 2 லட்சத்தை ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுப்பாங்க. அப்போ கனெக்ட் பண்ணிக்க, சேலரியோடைய ஒரு பார்ட்டை தான் பென்ஷன் வரும். அப்போ இன்னும் எவ்வளோ வரும்னு பார்த்துங்க. இவை அனைத்தும் யாருக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 10 பேருக்கா? ஒரே ஆளுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம். அந்த 2 லட்சம் வாங்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐஏஎஸ்ஸாக இருப்போம். ஆரம்பத்தில் ஒரு 50,000 ரூபா கணக்கு பண்ணிக்கிட்டா கூட, அல்லது ஒரு 60,000 ரூபா கணக்கு பண்ணா கூட 2,50,000 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போவோம். அதோடு சேர்த்து ஐஏஎஸ் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பாருங்க. இவ்வளோ வருது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஏஎஸ் ஆகி பென்ஷன் ஆகி வீட்டில் பேரம்பேத்தியோடு இருப்பார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணித்தாங்கன்னு கவர்மெண்ட் சார்பாக அவரை கூப்பிட்டு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி சில கலெக்டர்லாம் இருக்காங்க. சில கலெக்டரை கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணலாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷனுக்கு ஒரு கலெக்டர் தான் இதாகவே போடுறாங்க. அப்படியாக இன்றைக்கு ஒரு ஐஏஎஸ்ஆல் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய அருளால் இந்த பொருளாதாரம் போதுமானதாக இருக்குமா? இங்கு இந்த சொல்லப்பட்ட இந்த இதர சலுகைகள் போதுமானதாக இருக்குமா? போதுமா போதாதா? தோட்டக்காரர் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, ஒரு கார் கொடுத்துட்றாங்க, காருக்கு டிரைவர் கொடுத்துட்றாங்க, ஃபோன் கொடுத்துட்றாங்க, ஃபோனுக்கு பில் கட்டிடுறாங்க, வீடை கொடுத்துட்றாங்க, வீட்டுக்கு கரண்டை கொடுத்துட்றாங்க, கரண்டோடு கேஸை கொடுத்துட்றாங்க. இது போக பிள்ளைகளுக்கு கல்வி, மருத்துவம், அதாவது நமக்கு என்னெல்லாம் செலவு இருக்கோ எல்லா செலவையும் அவங்கள பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செலவு இருக்கு நமக்கு? இதுக்கப்புறம் ஒரு சில செலவுகள் இருக்கும்ல, அது அந்த 2 லட்சத்தில் 19 செய்ய முடியாது. அல்லா நடத்தல, அல்லாஹ்வுடைய அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். அப்படியாக இருக்கிற இந்த ஐஏஎஸ்
நமக்கு ஒரு சரியான இலக்கு தானே, அதிகமாக சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னோம்ல, சூப்பரான இலக்கு தானே. ஆனால் இந்த ஐஏஎஸ்ஐ வைத்து வெறும் சம்பாதிக்க மட்டும் தான் செய்ய முடியுமானா இல்லை. இதை தாண்டி நிறைய சாதனைகளை செய்யலாம். இந்த ஐஏஎஸ் படிக்கிறதுனால நாம் செய்ய போற சாதனைகள், நாம் செய்ய போற பணிகள் என்பது அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சமூகத்தையே மாற்றம் செய்கிற, ஒரு சமூகத்தின் வரலாறையே மாற்றுகிற மிக முக்கிய காரணியாக அது இருக்கும். அப்படியாக வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, பிகாம் படிக்கிறோம், பிபிஏ படிக்கிறோம். ஒரு சமூகத்தில் போய் உங்களால் இந்த படிப்பை வச்சு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த படிப்பை மட்டும் தட்டல, நம்ம என்ன கேட்கிறோம்னா உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். பிகாம் படிச்சாச்சு, அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சதை வச்சு இந்த சமூகத்தில் ஏற்படுத்த போற மாற்றம் என்ன? பிஇ சிவில் இன்ஜினியர், இந்த பிஇ சிவில் இன்ஜினியர் இந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார்? நம்ம ஆரம்பத்திலே ஒன்று கேட்டோம், உங்களுடைய இலக்கு என்னன்னு. நான் ஏஐ, நான் சைபர் செக்யூரிட்டி, நான் எம்பிபிஎஸ் சொன்னீங்க. இது அனைத்தும் படிப்பை வைத்து மாற்றமே செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் எந்தனாலும் படிக்கலாம், ஆனால் சமூகத்திற்கான மாற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். ஆனால் ஒரு வேலையால், நீங்கள் செய்ய போற ஒரு வேலையால் சமூகத்துக்கு உதவி செய்ய முடியும், இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வேலை அரசு துறையில் மட்டும்தான் இருக்கிறது. அது பேர சேவை தான். அது அந்த வேலைகளே சேவைக்காகவே உருவாக்கப்பட்ட விஷயங்கள். இந்த மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு அடிப்படையான ஒரு உபதேசம் நமக்கெல்லாம் அடிக்கடி தெரியும். வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது, இந்த ஆம்புலன்ஸ் நிற்க சொல்லும் போது ஒரு ஹதீஸ் அடிக்கடி ஒப்பிட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்றால் பிறர் நலம் நாடுதல். இதை யார் சொல்லித்தாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரா. இந்த பிறர் நலம் நாடுதலுக்கு இன்னைக்கு ஆம்புலன்ஸை வாங்கி விடணும், ரத்த தானம் பண்ணணும், கீழே கிடக்கிற முள் எடுத்து நவுட்டணும், இப்படி என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம நன்மை கிடைக்கும். ஆனால் ஒரு வேலை அல்லாஹ்வுடைய அருளால் 365 நாள் நமக்கு ஒரு நன்மை பெற்றதுன்னு சொன்னால் அது இந்த வேலையாக தான் இருக்கும். ஏன்னா 365 நாளும் நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அதான பிறர் நலம் நாடுதல், அதான அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல். இதை மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை காரணியா இருக்கிற இந்த வேலையை, இந்த துறையை நம்ம எத்தனை பேர் தேர்ந்தெடுத்து விட்டோம்? இந்த முத்துப்பேட்டையில் எத்தனை பேர் ஐஏஎஸ் கலெக்டராக உருவாயிருக்காங்களா? எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்களா, யாரும் இருக்காங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சப் கலெக்டர் இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இந்த முஸ்லிம் பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருப்பீங்க இந்த ஊர்ல? 20,000. இது இல்லாம ஐஏஎஸ் இல்லாம அரசு துறையில் எத்தனை அதிகாரிகள் இருப்பாங்க? நமக்குன்னு ஒரு விஏ ஒரு தெருக்கு இருப்பாங்க தெரியுமில்ல. கிராம நிர்வாக அதிகாரின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது உண்டு, விஏஓன்னு ஒரு போஸ்ட் உண்டு. அந்த போஸ்ட்ல இருக்கிற நம்ம சமூகத்தார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது சமூகத்தை பிரிச்சு பார்க்கறதுக்காக சொல்ற வார்த்தை இல்லை. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, நாம எல்லாத்துக்கும் முஸ்டிப் எடுத்து முண்டி அடிச்சு ஓடுகிற நம்ம இந்த அரசு துறையில் முண்டி அடிக்கிறதே இல்லை. நாம ஆரம்பத்திலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதே சொல்றாங்க 3.5% இஸ்லாமியர்களுக்கு இருக்கு, இதை எப்படி பயன்படுத்திக்கிறது வாங்க, அது கேட்டுக்கிறதுக்கு வாங்கன்னு. 3.5 இல்லாமே நம்மளால இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஆனால் அதற்கான முயற்சியிலையோ அதற்கான முஸ்லிம்களையோ நாம் ஈடுபடவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான பதில். இங்க பேசிட்டு இருக்கிற நானா இருக்கட்டும், இன்னொரு சகோதரர் பேச போறாங்க, எங்களுக்கு முன்னாடி இதே ஊர்ல டிகிரி படிச்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்ச அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, நீங்கள் ஏன் இதை படித்தீர்கள் கேளுங்க. பிகாம் படிச்சிருப்பாங்க, எம்காம் படிச்சிருப்பாங்க, ஏன் எடுத்தீங்க? ரொம்பவே வேண்டாம், இங்க பிகாம் தம்பி நீங்க பிகாம் எடுத்திருக்கீங்க, ஏன் எடுத்திருக்கீங்க? ஆடிட்டர் ஆகணும்னு எடுத்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். பிபிஏ ஏன் எடுத்திருக்கீங்க? எனி டிகிரி. இதுதான் கதை. அதாவது தம்பிக்காக சொல்ல வரல, நான் ஏன் படிச்சேன்னு என்கிட்ட கேட்டா எல்லாரும் படிச்சாங்க, நான் படித்தேன். ஏன்னா அப்ப வாய்ப்புகளே தெரியாது. ஒரு 12th முடிச்சா என்ன படிக்கணும்? ஒரு டிகிரி படிக்கணும். என்ன டிகிரி? ஒன்னு பிஎஸ்சி, இன்னொன்னு பிகாம். ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தா பிஎஸ்சி, செகண்ட் குரூப்பா இருந்தா பிகாம். அதே மாதிரி பிஇ, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பிபிஏ, அந்த பக்கம் பாலிடெக்னிக், அந்த பக்கம் ஐடிஐ. இப்படி ஒரு 6-7 வாய்ப்புகளை மட்டும்தான் நம் சமூகம் தேடி படித்த மாதிரி இருக்கு. ஒரு 20 வருஷத்தை நோண்டி எடுத்து பார்த்தா இது மட்டும்தான் இருக்கு.
ஆனா இன்னைக்கு பாருங்க, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எல்லா வாய்ப்பும் எப்படி உங்களுக்கு சொல்ல போறன்றது தெரியுது, என்னெல்லாம் செஞ்சா உங்களால் வர முடியும் தெரியுது. ஆனால் இன்னும் இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் யார் இதில் ஏமாளிகளாக இருக்கிறோம்? நம்ம தான். வாய்ப்பு இருக்கு, காசுலாம் கொடுக்க வேண்டாம். நீங்க இப்ப காசு கட்டி போக வேண்டுமா? இல்ல, குறைந்த செலவில் செய்யலாம். ஆனால் அதை செய்வதற்கான வாய்ப்பையோ அதற்கான முஸ்லிமே நாம ட்ரை பண்ணலாம்னு சொன்னா இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டாமா? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன வெறும் சம்பாதிக்க மட்டும்தானா? இந்த ஒரு இஸ்லாமியன் அப்படி சிந்திக்க மாட்டான தன்னுடைய சிந்தனையில. அவன் தன்னுடைய சிந்தனை அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறரும் நாடுவது என்று யோசிப்பானே. அதெல்லாம் யோசிச்சிட்டோமா? சில செய்திகளை நபிஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இறைவா பயனற்ற கல்வியிலிருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு தான் கேட்கிறான். பிகாம் படிச்சாச்சு, பிபிஏ படிச்சாச்சு, பிஇ படிச்சாச்சு, பிஎஸ்சி படிச்சாச்சு, இது நீங்க டிகிரி என்னெல்லாம் சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல நபிஸல்லல்லாஹு பிரார்த்தனை கேட்கிறாங்க, இறைவா பயனற்ற கல்வியா எனக்கு அது வேண்டான்ற அந்த அப்படி அந்த கல்வியிலிருந்து என்ன பாதுகாப்பு தான் கேட்கிறான். ஒரு கல்வி பயன் இந்த சமூகத்திற்கும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் பயன் தர வேண்டிய அந்த கல்வியே நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் வெறுத்த கல்வி. நம்மளுடைய கல்வி வெறுத்த கல்வியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும். நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல அல்லாஹும்ம சொல்லி ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கு. நம்ம அப்புறமா சொல்லுங்க, தனியாக கூட எடுத்து கொடுக்குறோம். இந்த பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு பிரார்த்தனை, பயனுள்ள கல்வியை பெறுவதற்காக. இப்போ இந்த சம்பாத்தியம் வெறும் படிப்புக்காக தானா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சில சம்பவங்களை உங்க கண் முன்னாடி பார்க்கிறோம். தெரியுதா? பின்னாடி இருக்கவங்களாம் தெரியுதா? அடுத்த இமேஜ் தெரியுதா? இது தெரியுதா? என்ன இந்த சம்பவம் என்ன சொல்லுது? மாணவர்கள் சொல்லுவாங்க. தம்பி சொல்லுங்களேன், என்ன அந்த இமேஜ் சொல்ற செய்தி என்ன? அதான் சொல்லுங்க, என்ன ட்ரை பண்றாங்க அவங்க? தாகமா இருக்காங்க அப்படிதானே, தண்ணி குடிக்கிறாங்க அப்படிதானே. அது அந்த கேனை மட்டும் பார்த்துங்க, எப்படிப்பட்ட கேன் பார்த்துங்க. இப்போ இந்த சம்பவம் தெரியுதா? என்ன தெரியுது தம்பி? கஷ்டப்படுறாங்களா? என்ன பண்றாங்க அதை மட்டும் சொல்லுங்க, பண்றதை மட்டும் சொல்லுங்க. தண்ணி இப்படிதான் குடிப்போமா நம்மெல்லாம்? இதுக்கு முன்னாடியாவது பாட்டில், இப்ப பாருங்க அது அந்த கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலர் தான் நம்ம தண்ணி குடிப்போமா? இது இந்த இமேஜஸ்லாம் கடந்த 1 வருஷமா 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற இமேஜஸ் தான். கையில் என்ன வச்சுட்டு இருக்காங்க? பாத்திரத்துக்குள்ள எது இருக்கா? அப்ப என்னத்துக்காக நிக்கிறாங்க? சாப்பாட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் யாரு? காசா. அந்த ஒரு பொண்ணு நிக்கிறாங்க பாருங்க. அதுல அந்த டப்பாவை மட்டும் பாருங்க. அந்த டப்பா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி இருக்கா? அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை எடுத்து எதுக்கு வந்திருக்காங்க? சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பெண்மணியுடைய முகம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? அவங்க பார்த்தவொன்னே ஒன்னே ஒன்று சொல்லிடலாம். பசங்க சொல்லுங்க, என்ன சொல்லுது அந்த முகம்? சொல்லுங்க தம்பி, டிகிரிஸ் சொல்லுங்க. இல்லைன்னா இந்த 12th முடிச்ச மெச்சூர்டா உள்ள பசங்க சொல்லுங்களேன், என்ன சொல்லுது? ஏதாவது ஒரு வேளையா சாப்பாடு கிடைச்சிடாதா, இந்த வேலை சாப்பாடு இந்த தட்டில் விழுந்துடாதா என்பது போல அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த மக்கள், காசாவுடைய மக்கள். இந்த நிலைமைக்கான காரணம் யாருன்னு நமக்கு தெரியும். இஸ்ரேல் போய் படாத பாடுபடுத்துறது இத்தனை வருஷமா நடந்த எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த இஸ்ரேல், அதாவது இங்க வந்து எதோ சொல்ல வரல, பகை ஊட்டுவதற்காக வரல, பாடம் படிப்பதற்காக வந்திருக்கோம். இப்ப படிக்க போற பாடத்தை பாருங்க. இந்த இஸ்ரேல் எப்படிப்பட்ட
ஒரு சூழலேருந்து வந்தான்னு நமக்கு தெரியும். இந்த இஸ்ரேல்லாம் இஸ்ரேல் காரணம் இந்த நெத்தனியாஹூன்ற இந்த ஆட்சியாளர் இந்த நேரத்தில் தான் ரொம்ப கடுமையான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கரண்டா நீங்க இந்த உலகத்தோட சிச்சுவேஷன்ல உலகத்தில் 3வது பட்டினி நாடாக காசாவும் பலஸ்தீன மக்களும் இருக்கிறதாக இது 2025 ரிப்போர்ட். இப்போ நீங்க கரண்டா போய் பார்த்தீங்கன்னா உலகின் மிகவும் பசி நிறைந்த ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னா அது காசா தான் சொல்றாங்க. உலகின் மிக பசி நிறைந்த ஒரு பகுதி. ஆரம்பத்துல இருந்து ஒரு இமேஜ் பார்த்தோமா, கருப்பு நிறத்துல சில உடம்புகளை பார்த்தோம். அந்த கண்ட்ரீஸ்ல எதுவும் தெரியுதா? ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், முன்னாடி பசினாலே சோமாலியான்னு சொல்லுவோம், முன்னாடி பசினாலே சூடான்னு சொல்லுவோம். சூடானும் சோமாலியாவும் இருக்கிறது. ஆனால் இந்த சூடானும் சோமாலியாவும் முந்தி சென்று ஒரு நாடு போய் கொண்டிருக்குன்னு சொன்னா அது எந்த நாடு? காசா. பலஸ்தீன் மக்கள் வேணும்னு போயிட்டு இருக்காங்களா? இல்ல, அங்க ஒரு கொடுமையான ஒரு சூழலின் காரணமாக அந்த வஞ்சகத்தின் மொத்த உருவமாக இருக்கிற இந்த நெத்தனியாஹூவுடைய யூதர்களுடைய சூழ்ச்சியின் விளைவாக, அவருடைய கொடுமையின் விளைவாக அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். இதுவரைக்கும் 62,000 மக்கள் இறந்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு பேரும் காயமுற்று இருக்கிறாங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கப்பல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கப்பல் என்ன கப்பல்? மாணவர்கள் யாருக்காவது தெரியுமா? இதுதான் பலஸ்தீன் என்ற நாட்டுக்குள்ள இன்னைக்கு சொல்லப்படுகிற இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் வந்து இறங்கிய அந்த கப்பல். இதுதான். அந்த கப்பல்ல சில போர்டு இருக்கும். என்ன போர்டு தெரியுமா? அதெல்லாம் எங்களை தயவு செய்து துரத்தி விட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் அப்படின்ற வேர்ட்ஸோட அதில் இருக்கும். அந்த போர்டோடைய, அதாவது அந்த கப்பலில் மேலே போர்டெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்காக போகிறாங்க யூதர்கள். போய் எங்களுக்கு ஏதாவது ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் தாங்க, நாங்கள் உங்களுக்கு நன்றியோடு இருக்கிறோம்னு சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய அந்த யூதர்கள் வந்து பலஸ்தீனில் இறங்குறதுக்காக கரையில் நின்றுட்டு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்தவங்க தான் யாரு? பலஸ்தீன். அதாவது இவ்வளவு பெரிய பலஸ்தீன்ல இவ்வளவுண்டு இருந்தது தான் இஸ்ரேல். இன்றைக்கு இவ்வளவு பெரிய இஸ்ரேல்ல இத்தினோண்டு இருக்கிறது தான் என்னது? காசா. ஒட்டுமொத்த மக்களையே அழிச்சாச்சு. நிறைய மக்கள் மைக்ரேட் ஆகி வேற வேற கண்ட்ரீஸ்க்கு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு சென்று தங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டாங்க. நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேலுடைய நிலைமையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சண்டையை மூட்டுறதுக்கோ, நம்மளும் கத்தி எடுக்கணும், நம்மளும் கம்பு எடுக்கணும், வாங்க போருக்கு போவோம், அதுக்காகலாம் இந்த கண்டென்ட் போடலை. இது ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஏன் இப்படி இன்றைக்கு அமெரிக்காவையே கண்ட்ரோல் பண்றான்? ட்ரம்ப் பாருங்களேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பேசுறான், தன்னுடைய முடிவாக ஒன்று பேசிடுறான். பேசினா அங்கேருந்து ஒரு குத்து விழும் போல. என்ன குத்து? நெத்தனியாஹூ குத்துறாரு. என்ன மீறி பேசிடுவியா அப்படின்னு நாளைக்கு வேற வந்து பேசுறான். லெபனான்ல அடிக்கக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. நான் லெபனான் அடிப்பேன் அப்படின்னு யார் சொல்றா? நெத்தனியாஹூ, இஸ்ரேல் உள்ளவர் சொல்றாரு. உடனே அதுக்கு அமைதியாக இவரும் அமைதியாக எந்த பேச்சும் பேசாம இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு. இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா, கடைசி 100 வருஷம் 1901 இருந்து 2000 வரைக்கும் இந்த 100 வருஷத்துல நோபல் பரிசுன்னு ஒன்று பெற்றிருப்பாங்க. நோபல் பரிசுன்னா எதுக்கு பெறுவாங்கன்னா, ஆராய்ச்சியில பெரிய லெவல்ல, அதாவது அவங்கள மாதிரி புத்திசாலி, அவங்கள மாதிரி பெரிய அறிவாளி, அவங்கள மாதிரி பெரிய கல்வியில் சிறந்தவர் இல்லை என்பதை ப்ரூவ் பண்றது கொடுக்கறது பேர் தான் நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசு தான் யார் காத்து கிடக்கா? ட்ரம்பும் காத்து கிடக்காரு. அமெரிக்கான நோபல் பரிசு நம்ம கிடைக்காதா அப்படின்னு 4-5 வருஷமா காத்து கிடக்கிறாப்புல ஒருத்தர் கொடுக்குற மாதிரி தெரியல. இந்த அமெரிக்கா, அதாவது இந்த கல்விக்கான நோபல் பரிசை கடைசி இத்தனை வருஷத்துல எத்தனை முறை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதுல போடப்பட்டிருக்கு. அதுல ஒவ்வொரு சமூகத்தின் வாயிலாக இருக்கு. அதுல மொத்தமா அதிகமா 100% 65.4% யார் இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அதாவது 427 பேர் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அது போக இந்த நாட்டில், அதாவது இந்த உலகத்தில் புத்த சமூகம் இருக்கு, இந்து சமூகம் இருக்கு, மற்ற சமூகத்தால் இருக்காங்க. அதுல இந்த 100 வருஷத்துல 7 பேர் புத்த சமூகத்தில் பெற்றிருக்காங்க. நம்ம இந்தியாவோட அதிகமான பெரும்பான்மையா இருக்க இந்து சமூகத்தில் ஒரு 4 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த உலகத்தில்
பெரும்பான்மையாக இருக்கிற இன்னொரு சமூகம். முதல் சமூகம் கிறிஸ்தவ சமூகம், உலகத்தினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் கிறிஸ்தவ சமூகம். அதில் 427 பேர் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிற சமூகம் யாரு? இஸ்லாமிய சமூகம். இப்போ இவங்க ஒரு 400னா நம்ம ஒரு 300 ஒரு 200 வாங்கியிருக்கணும். ஆனால் நாம் வாங்கின ஒட்டுமொத்த இந்த 100 வருஷத்தில் ஒரு நோபல் பரிசு எத்தனை அப்படின்னா 4 நோபல் பரிசு, 4 நோபல் பரிசு தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு சமூகத்தில் இன்னொரு சமூகம் தான் யூத சமூகம். 138 பேர் வாங்கியிருக்காங்க இந்த 100 வருஷத்தில். 100 வருஷத்தில் 138 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒன்று இல்லை, கணக்குக்கு 1.38. கண்டிப்பாக ஒரு வருடத்தில் ஒருவராவது மினிமம் வாங்கியிருக்கிறாங்க. சில வருடங்களில் ஒன்றுக்கும் கூடுதலாக வாங்கின கணக்கு வருகிறது. இதில் என்ன சொல்ல வரோம்னா, அவர்கள் கையில் எடுத்த மிக முக்கியமான ஆயுதம் கம்பு அல்ல, கத்தி அல்ல, துப்பாக்கி அல்ல. அவர்கள் எடுத்தது மிக முக்கியமான வலுவிலேயே மிக வலுவாக உள்ள தாக்கத்திலே மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற கல்வியை தங்களுடைய ஆயுதமாக எடுத்தார்கள். அந்த கல்வி தான் இன்னைக்கு அவங்க இங்க கொண்டு நிப்பாட்டியிருக்கு. ஆனா அவங்க தப்பான இடத்துல இருக்காங்க. நாம அந்த தப்பான இடத்துல இருக்க போறதுக்காக இந்த கல்வி யூஸ் பண்ண போறது இல்லை. நாம இந்த கல்வியை நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் சமுதாயத்திற்கு, நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நன்மைக்காக இந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா? ஆனால் உண்மையிலே இந்த கல்வியை ஆராய்ச்சி ரீதியாக கொண்டு போற அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் இருக்கிறதா? அதிகாரத்தில் செலுத்துவதற்கான வழியில நம்மளுடைய திட்டங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. கடைசி 10 வருஷத்துல நம்மளுடைய நிலைமை பாருங்க. இந்த நாட்டில் சமூகத்தை எப்படி பிரிப்பாங்க? எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு பிரிப்பாங்க. நம்ம இதில் முஸ்லீமுடைய அந்த இதையும் தனியாக போட்டிருக்கோம். 2010 3.8% இருந்த நம்மளுடைய கல்வி சதவீதம் 2019 5.2, ஒரு 1.3 தான் கூடியிருக்கு. ஆனால் அப்படியே லாஸ்ட்ல பாருங்க, ஓபிசின்னு ஒரு கேட்டகரி. இந்த ஓபிசி கேட்டகரி தான் நம்மளும் வந்து விழுகிற ஒரு கேட்டகரி. 27.6 இருந்து 36.3 மாறிட்டாங்க. கடைசியா இருக்கிறத பாருங்க. அவங்க 9% கூடுறாங்க. நாம வெறும் 1% தான் 10 வருடத்தில் கூடி இருக்கிறோம். கல்வியில நாம சிறந்து விளங்கிட்டோமா? இன்றைக்கும் எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்க, உயர்கல்விக்கு போகாத மக்கள் இருக்கிறாங்க. இந்த நிலைமெல்லாம் மாறணும்னு சொன்னா நாம கல்வியைத்தான் ஆயுதமா எடுத்திருக்கணும். வெறும் டிகிரி படிப்பதில் மட்டுமல்ல, அதை தான் சொல்லவே வரோம். 10th படிக்கிறது இல்லையா, 12th படிக்கிறது இல்லையா, இல்ல வெறும் காலேஜ் படிச்சு வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலையில் உட்கார்றதா இல்ல. இந்த நாட்டில், என்னுடைய தாயின் திருநாட்டில் நான் என் நாட்டுக்காகவும் என்னுடைய சமூகத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நான் அதிகாரத்தில் போய் உட்காருகிற ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பேன் என்று நாம் ஏன் தேர்ந்தெடுப்பதில்லை? இன்றைக்கு நாம் பார்த்த பல கஷ்டங்கள் தெரியும் தானே. சிஏன்னு ஒரு சட்டம் வந்த உடனே என்னதான் செய்வோம்? இங்க யாரெல்லாம் சிஏ போராட்டங்கள் கலந்துக்கிறீங்க? சிஏ போராட்டங்கள், என்ஆர்சி, என்பிஆர்லாம் நானா கலந்துக்கிட்டேன் அப்படின்றவங்க இருக்கீங்களா? டெய்லி ஆர்ப்பாட்டம் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லி போராட்டம் நடக்கும். அங்கங்க உட்கார்ந்துருவாங்க, எல்லா இயக்கம் சார்பாகவும் செய்வாங்க, எல்லாருமே உட்கார்ந்து. எதுக்கு? இது இந்த சமூகத்தையே ஒடுக்கிற ஒரு விஷயம்னு உடனே எல்லாரும் போய் இது பண்ண அல்லாவுடைய அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நேர்த்தி தொகுதி மறுவரையறைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போற ட்ரை பண்ணாங்க. இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை. எல்லா எம்பிக்களும் முடியவே முடியாது, இது பண்ணவே கூடாதுன்னாங்க. அல்லாவுடைய அது நேற்று தோல்வி ஆகி போயிருச்சு. இந்த பாஜக அரசாங்கத்தால் அதை நிறைவேற்ற முடியல. அல்லாவுக்கு எல்லா போகலும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நாம செய்யற எங்க எப்படி இருக்கு? அங்க பாருங்க, அதிகாரத்தில் போய் இருக்கிறாங்க, ஒரு அரசியல் பெரிய லெவலில் போய் இருக்கிறாங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இன்றைக்கு நம்முடைய பாதை என்பது ஒரு பெரிய பாதை, அதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் அமைய வேண்டும் என்பதற்கான உதாரணங்களை தான் இவ்வளவு சொல்றோம். இந்த விஷயத்துல இறுதியா இந்த முஸ்லீம் ஐஏஎஸ் ஓட லிஸ்ட் பாருங்க. 2018 மட்டும் மொத்தம் 180 ஐஏஎஸ்ல, ஒரு நாட்டில் 180 பேர் ஐஏஎஸ் இருக்காங்க. அதுல 9 பேர் தான் வர்றாங்க. 19, 20, 21 கூடி இருக்கணும். ஆனா பாருங்க குறையுது. 19ல் 8, 20ல் 8, 21ல் 3. 180 பேருக்கு வெறும் 3 பேர் தான் ஐஏஎஸ். அப்படி கீழே இந்த அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும் யூபிஎஸ்சி எவ்வளவு பேர் கிளியர் பண்றாங்கன்னு. 2016 கூட இருந்துச்சு போல, 2023 அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் குறையுதான்றதும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி சொல்லப்படுது, ஒரு டேட்டா சொல்லப்படுது. 5.25 லட்சம் பேருக்கு, அதாவது 5.70 லட்சம் முஸ்லிம் மக்கள் ஒரு சபையில் இருக்காங்கன்னா
அந்த சபையில் ஒரு ஐஏஎஸ் தான் இருப்பாங்களாம். உதாரணத்துக்கு 5 லட்சம் பேருக்கு ஒரு ஐஏஎஸ் தான் அந்த நாட்டிலே இருக்கிறோம் என்பதுதான் இதற்கான தகவல். நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். எதுக்கு அனுப்பிச்சு வச்சான்? நமக்கெல்லாம் தெரியும். அந்த சமூகத்துக்கான ஒரு நல்வழியை காமிப்பதற்கா. சொல்லப்போனால் இன்றைக்கு அந்த பணியைத்தான் நம்மளும் செய்கிறோம். தாவான்ற பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நபியோடைய பணியைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்ன்ற அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான். அப்படியாக இன்றைக்கு எப்படி நபிமார்கள் ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததே எதற்கு? அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை காப்பாற்றி கூட்டு போன்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாமே வர வச்சான். அதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் யூஷா பின் நூன் அவர் இன்னொரு நபி இருக்கிறாரு. இவ எல்லாமே ஒரு சமூகத்தை திருத்துவதற்கும் ஒரு சமூகத்தை காப்பாற்றுவதற்கும் சமுதாயத்துக்கு உதவுவதற்காக தான். அப்படியா குறைஷ் குலத்துக்கு உதவுவதற்காக வந்தவங்க தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியைத்தான் இன்றைக்கு நம்மளுடைய வேலையின் மூலமாக நாம் எடுக்க போன துறையின் மூலமாக செய்யணும். அப்படி செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கும் என்ன சொல்ல நம்மளுடைய எண்ணங்களும் இந்த நன்மையை நோக்கி நல்லதை நோக்கி அமையும். அல்லாஹ்வுடைய அருளால் நாம நம்ம சமூகத்தை ஒரு மாற்றம் செய்கிற ஒரு வாய்ப்பை இறைவனின் அருளால் பெற முடியும். அத்தீனு நசீகா, மார்க்கம் என்றால் பிற நலம் நாடுதல் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட அந்த நன்மையிலே நம்மளுடைய வாய்ப்புகளும் இருக்கும் என்று அந்த ஒரு விஷயத்தை இலக்காக வைத்து நம்மளுடைய அதாவது துறைகளை தேர்ந்தெடுப்பதும் எப்படி இருக்கணும் சொன்னா சுயநலமா இல்லாம பொது நலமா இருக்கட்டும். சொல்லப்போனால் அதுவும் சுயநலம் தான். நம்ம செய்ய போற பொதுவான விஷயங்களும் சுயநலம் தான். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் என்னுடைய குடும்பம், நான் மட்டும் பிழைப்பதற்காக என்னுடைய வேலையை நான் தேர்ந்தெடுக்கல. நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய தெருக்காரங்க, என்னுடைய ஊர்க்காரங்க, என்னுடைய உறவுக்காரங்க, என்னுடைய சமூகம், என்னுடைய நாடும் சிறக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னா அதுதான் நீங்க வைக்கிற இலக்கு. ஒரு டிகிரியை சொல்லிவிட்டு அது என் இலக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்க இலக்கு அல்ல. நீங்கள் என்ன டிகிரினாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். எதுவா ஆனாலும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற பங்களிப்பு என்ன என்பதை சேர்த்து வைப்பதில் தான் இலக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்லலா நம் அனைவரும் ஆக்கியோர் பெரிய பிரார்த்தனையோடு இறுதியாக அல்லாஹ் சொல்கிற ஒரு வசனத்தோடு நிறைவு செய்கிறோம். ஒரு சமுதாயத்தினர் தமது நிலையை தாமாக மாற்றிக்கொள்ளாத வரை நாம் அவர்கள் நிலையை மாற்றுவதில்லைன்னு யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறான். நம்ம நிலை மாறணுமா, நாம் இப்படி இருக்கோம் புலம்புவதில் இல்லை, மாற்றத்தில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை வல்லல்லா நம் அனைவருக்கும் தந்துள்ளான் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.